Good morning, warriors. Good morning. Am I audible? Good morning. Good morning. Yes. Welcome back. யாரெல்லாம் இருக்கீங்க? எவ்வளோ சொன்னேன், ஆனால் ஸ்ட்ரென்த் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. Am I audible? Tell me the audio is clear. Okay, right. ஆடியோ கிளியராக இருக்கா? ரைட் சூப்பர். பசங்களா, நீங்கள் யாராவது இது வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, என்னோடய இமேஜ் தெரியலையா? ஓ, ரைட். ஓகே, ஸோ இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு உனக்கு எதெல்லாம் தேவையோ, என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கும், அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி புக் பேக்கில் நடத்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் இயர் வீடியோ இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அதை யூஸ் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ. யாராவது இது வரைக்கும் சேராமல் இருக்கீங்களா? போர்டு வந்துச்சுன்னு நினச்சிங்களா? போர்டு வர 1 வீக் ஆகுமா? நான் கூட மண்டே டியூஸ்டேயில் வந்துடும் நினச்சேன். போர்டு வர 1 வீக் ஆகும். நேற்று தான் மெயில் போட்டிருந்தாங்க. இட் டேக்ஸ் 1 வீக் ஆகும். நம்ம என்ன பண்ணுறது? சரி, பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல. வி வில் ஸ்டடி வித் திஸ். போர்டு வந்தாலும் வராட்டியும் நம்ம மேரத்தான்லாம் பழகிடனே. முன்னாடிலாம் போர்டு இருந்தால் தான் மேரத்தானு, போர்டு இல்லாமல் மேரத்தான் எடுக்க முடியாதுன்னு இருந்தோம். போர்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எப்போ படிக்கிறது? அதனால் வி ஹவ் ஸ்டார்டட் இட். போர்டெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் படிப்போம் அப்படின்னு நம்ம வெறித்தனமாக இறங்கிட்டோம். ஸோ நீங்கள் யாராவது நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். சரியா? நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் இப்போ நிறைய அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் யூட்டிலைஸ் தேட். ஓகேவாப்பா? ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி கூட என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஐவிசாட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஐவிசாட் எக்ஸாம் எழுதி கூட யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எதையும். ஓகே, ரைட். நேற்று நம்ம எங்கே விட்டோம்? that we will continue from there. Isomerismலேருந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? we will continue with isomerism, one of the very great and super duper topic. Explain the various constitutional isomerism. right? Explain the various constitutional isomerism. Constitutional isomerism இன்னொரு பேர் என்னதுப்பா? பழைய பேர் என்னது? கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசமோட பழைய பேர் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசமோட பழைய பேர் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அதோட பழைய பேர் என்னது? ஸ்ட்ரக்சர். அதாவது ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து வரக்கூடது தான் ஐசோமெரிசம். கேப்டன், வாட் இஸ் ஐசோமெரிசம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெய்டு பேட்ச்க்கு அதோட இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ யூடியூப்பில் கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வாட் இஸ் ஐசோமெரிசம்? ஐசோமெரிசம்னா என்னன்னு முதல் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஐசோமெரிசம் தமிழில் மாற்றியம்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? தமிழில் தே கால் இட் அஸ் மாற்றியம். ஐசோமர்னா தே வில் ஹாவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹாவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா என்னது? MF தானே? பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் கேப்டன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கீங்களா? ஐம் ஆடிபிள்? எனக்கு மெசேஜே வரலைடா உங்களோடது. ஃபார் எக்ஸாம்பிள் C4H 2 C4H
C4H10 எடுத்துக்கலாம் ரைட் ஓகே சரி ரைட் இப்போ பாருங்கள் அப்போ இது எப்படி எழுதலாம் CH3 CH2 CH2 CH3 கரெக்டா C4H10 இருக்கா இதில் C4H10 இருக்கா இதோட பேர் என்னன்னு மட்டும் டைப் பண்ண முடியுமா உங்களால் இதோட IUPAC நேம் மட்டும் டைப் பண்ண முடியுமா யாராவது இதோட IUPAC நேம் மட்டும் என்ன டைப் பண்ணுங்கள் CH3 CH3 இதோட IUPAC நேம் ஸோ ஃபஸ்ட்டு இதோட IUPAC நேம் என்னப்பா ஃபஸ்ட்டு இதோட IUPAC நேம் என்ன சைலண்ட்டாக கவனிக்கிறீங்களா ஓகே கௌஷிகா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு 4 கார்பன் இருக்குது மீத் ஈத் ப்ரோப் பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட பேர் என்ன பியூட்டேன் ஃபஸ்ட் ஒன்னோடது பேர் என்ன பியூட்டேன் ஃபஸ்ட் ஒன் பேர் என்னது பியூட்டேன் ரெண்டாவது லாங் செயின் 3 தான் நீங்கள் என்ன பண்ணலாம் 1 2 3 இப்படி போட்டுக்கலாம் அல்லது 1 2 3 இப்படி கூட போட்டுக்கலாம் இப்படி போட்டாலும் சரி லாங்காக போட்டாலும் சரி அப்போ 3 என்னது ப்ரோப்பு அப்போ ப்ரோப்பில் என்ன இருக்குது ப்ரோப்பு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தல் இருக்குது அப்போ 2 மெத்தைல் ப்ரோப்பேன் 2 மெத்தைல் ப்ரோப்பைன் இந்த எஸ்கே இருக்காங்களா எஸ்கேவை காணேன்னு தமிழ் மீடியம் எடுத்துடுவாங்க கேப்டன்லாம் சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க போல் பியூட்டைன் 2 மெத்தைல் ப்ரோப்பைன் சரியா 2 மெத்தைல் ப்ரோப்பைன் பார்த்தீங்களா இதுவும் C4H10 இதுவும் C4H10 இந்த ரெண்டுலேயுமே 4 கார்பன் இருக்குது ரெண்டுலேயுமே என்னது 4 கார்பன் 10 ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டுலேயுமே கரெக்டாக இல்லையா ஆனால் ரெண்டு வேறு ஸ்ட்ரக்சர் வேறு காம்பவுண்ட் பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கு வேறு வடிவம் இருக்குது ரெண்டு பேருக்கு வேறு காம்பனன்ட்ஸ் இருக்காங்க வேறு மாதிரி இருக்காங்களா டயர்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறது டயர்டாக தான் இருக்குது லிட்ரலி ஐம் ஸோ டயர்ட் காலையில் எந்திரிக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நான் தான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன்ல 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 1000 பேர் 100 மார்க் வாங்க வைக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் அது ஒரு சாதாரண டார்கெட் இல்லைல்ல இட்ஸ் அ வெரி பிக் டார்கெட்டில் அப்போ அதுக்கு வேணும்னா நான் உழைச்சி தான் ஆகணும் அதனால தான் கனவுகள் காண்பதை விட கனவுகளுக்காக ஓடுவது மிகவும் கடினம் தான் கனவு காண்றது ஈஸி தான் அதுக்காக ஓடுறது கஷ்டம்தான் ஓடித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை ரைட் ஓகே சூப்பர்ப்பா வாங்க பியூட்டைன் 2 மெத்தில் ப்ரோப்பைன் இதெல்லாம் எழுதியாச்சு அப்போ பார்த்தீங்களா ஸோ மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது we have a different molecular formula but structural formula எப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்குது சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்போ இது பேர் தான் என்னது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அதனால் இது பேர் என்னது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க வாங்க கார்த்திகேயன் வாங்க நல்ல டவுட்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நினைத்துவேன் குட் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்போ ஃபஸ்ட் போகலாமா நம்ம அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம்னா என்ன வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம் ஐசோமர் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் த பாண்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு அடுத்த ரைட்டாக பாண்டிங் சீக்வன்ஸ் அவங்க எப்படி பாண்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு எப்படி இருக்குது பிணைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம பற்றி பேசுகிறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க தமிழில் பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புலாம் கொடுத்துருப்பாங்க அது தப்பு அமைப்பு மாற்றம் அல்லது கட்டமைப்பு மாற்றம் ஆக்சுவலாக சரியா அமைப்பு மாற்றம் அல்லது கட்டமைப்பு மாற்றம் இங்கே வந்து கான்ஸ்டிடியூஷன் சிவிக்ஸ் அப்படியே அது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு இது ஆக்சுவலாக கிடையாது அரசியல் அமைப்பு கிடையாது சரியா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரீடா போர்டு சரியாக ஒரு வாரம் ஆகுமா ரைட் கவனிங்க செயின் ஆர் நியூக்ளியர் ஐசோமெரிசம் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம் இந்த ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறது இதுதான் செயின்னு சொல்ல மாட்டாங்க நியூக்ளியர்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம் டிஃபைன் அப்படின்னு கொடுப்பாங்க இது வந்து ஆக்சுவலாக 5 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் மிட்டமில் 5 மார்க்கில் கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் அதாவது எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை 2 மார்க்கில் ஏதாவது இந்த மாதிரி சின்னது ஏதாவது ஒன்று கொடுத்து எழுத சொல்லுவாங்க அதனால் அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ரைட் காலையிலேயே ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கு சரியா செயின் ஆர் நியூக்ளியர் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம் செயின் ஐசோமெரிசம்னா என்ன ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம்னா என்ன நியூக்ளியர் ஐசோமெரிசம்னா என்ன ரைட் பார்த்துடலாமா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல இதில் ஃபர்ஸ்ட் ஒனில் லாங் செயின் என்னதுப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஒனில் லாங் செயின் என்ன ஃபர்ஸ்ட் ஒனில் லாங் செயின் என்னது இந்த ஃபர்ஸ்ட் ஒனில் லாங் செயின் என்ன
ஃபர்ஸ்ட் ஒன்ல லாங் செயின் என்ன, செகண்ட் ஒன்ல லாங் செயின் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் லாங் செயின் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்ல எத்தனை கார்பன் இருக்கு? திஸ் இஸ் 4 கார்பன் காம்பவுண்ட் ரைட்டா? திஸ் இஸ் 4 கார்பன் லாங் செயின். இது 3 கார்பன் லாங் செயின் ரைட்டா? 3 கார்பன். அப்போ பேரண்ட் செயின் அல்லது செயின்லேயே சேஞ்சஸ் இருக்கா? செயின்லேயே சேஞ்சஸ் இருக்கா? இங்கே 4 கார்பன் இருக்க செயின் இருந்துச்சு. ஹியர் வி ஹேவ் 4 கார்பன் செயின். வி ஹேவ் 4 கார்பன் செயின். கரெக்டாக இது 4 கார்பன் செயின். வேற திஸ் இஸ் 3 கார்பன் செயின். அப்போ செயினில் சேஞ்சஸ் ஏற்படுதுல, செயினோட ஸ்ட்ரக்சர் மாறுதுல, ரைட்டா? செயினோட ஸ்ட்ரக்சர் மாறுதுல. அப்போ செயினோட ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் செயின் ஐசோமெரிசம். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? செயின் ஐசோமெரிசம். செயின் ஐசோமெரிசம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? செயின் ஐசோமெரிசம்னா என்ன நம்ம பார்த்துட்டோம்ல, இட் சேஞ்சஸ் இன் த செயின். சரியா? செயினில் சேஞ்சஸ் ஏற்பட போகுது. In which the phenomena in which isomer have similar molecular formula. Molecular formula similar இருக்கும். But the nature of carbon skeleton can be straight or branched. நம்மளுக்கு என்னது? முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அடுத்த ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பிரான்ச் இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆர் பிரான்ச் எப்படி வேணால் ரைட்டாக ஸ்ட்ரெயிட் ஆர் பிரான்ச்சாக இருக்கக்கூடியதான் நம்ம செயின் ஐசோமெரிசம் அல்லது நியூக்ளியர் ஐசோமெரிசம் அல்லது ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம்னு சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கும் பொசிஷனல் ஐசோமெரிசம். வாங்க பார்த்துடலாம். செயின் பார்த்துட்டோம், அடுத்து பொசிஷன். பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது? யாரை பொசிஷனல் ஐசோமெரிசம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க. பொசிஷன், பொசிஷனில் சேஞ்சஸ் ஏற்பட போகுது ரைட்டா? அதாவது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களோட பொசிஷனில் மாற்றம் ஏற்பட போகுது. அவங்களோட பொசிஷனில் மாற்றம் ஏற்பட போகுது ரைட்டா? பாருங்கள், CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 ரைட்டா? அடுத்த டயக்ராம் பாருங்கள், CH3 ஒரு நிமிஷம், இது CH2 வேண்டாம், right, CH2 CH double bond CH2. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட பேர் என்னப்பா? give me the IUPAC name for first one. சீக்கிரம் கடன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட IUPAC நேம் என்ன? அதாவது எத்தனை கார்பன் இருக்கு? கார்பன் செயின் டபுள் பாண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ பக்கத்தில் வர மாதிரி நம்பர், இந்த பக்கத்தில் நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. அப்போ ரெண்டுமே 5 தான். 5 இருக்கு. இதுக்கும் நம்பர் இங்கேருந்து போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. சரியா? 5னா என்னது? பென்ட்டு. அப்போ பென்டீன் தான் வரப்போகுது. பென்டீனில் முதல் இதில் என்னது? பென்ட்டு 2 ஈனு, ரெண்டாவது பென்ட்டு 1 ஈன். அவ்வளோதான். சரியா? இது பேர் என்னது? பென்ட்டு 2 ஈன். இது என்னது? பென்ட்டு 1 ஈன். அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ இந்த ரெண்டு டயக்ராமுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸு? What is the difference you are facing? What is the difference you are finding? இதில் என்ன difference உங்களுக்கு தெரியுது? The double bond. The position of double bond. Here the double bond is placed between second and third carbon. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா between the first and second carbon. ரைட்டா? சரியா? ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் டபுள் பாண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அப்போ பென்ட்டு 2 ஈனு, பென்ட்டு 1 ஈன். சரியா? பென்ட்டு 2 ஈன், இன்னொன்று என்னது? பென்ட்டு 1 ஈன். சரியா? தட்ஸ் இட். அப்போ பொசிஷன் டபுள் பாண்டோட பொசிஷன். சார் அப்போ டபுள் பாண்டோட பொசிஷன் மட்டும்தான் எடுத்துக்கணுமா? அப்போ இதை பொறுத்து தான் நம்ம பொசிஷனல் ஐசோமெரிசம் கண்டுபிடிக்கணுமா? நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3 CH2 CH OH CH2 CH3. இப்போ இதை பாருங்கள், CH3 CH2 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 OH. இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லலாம்? இது என்னது? அதே பென்ட்டு தான். பென்ட்டில் என்ன பாது? இது பென்ட்டில் என்ன பேர் வரப்போகுது? இதோட பேர் என்ன? டக்குன்னு சொல்லுங்கள். இது பேர் என்ன? பென்ட் எத்தனை ஆல்? பென்ட்டு ஏன் எல்லாமே சிங்கிள் பாண்ட். பென்டன் 1 2 3 3 ஆலா? பென்டன் 3 ஆல். இது என்னது? பென்டன் 3 ஆல். இது பென்டன் 3 ஆல். இது என்னது? பென்டன் 3 ஆல். அப்போ இது என்னவா இருக்கும்? இதோட பேர் என்னவா இருக்கும்? அது பென்டன் 3 ஆல். இது என்னவா இருக்கும்? பென்டன் 1 ஆல். பென்டன் 1 ஆல் ரைட்டா?
அல்லது பென்டனால். பென்டனால்னா கார்பன் செயின் ஃபஸ்ட்லேயே இருக்குல்ல, ஃபஸ்ட் கார்பனில் இருக்கு, ஆனால் OH இல்லை. அப்போ பென்டன் 1 ஆல், பென்டன் 1 ஆல். புரியுதா? பென்டன் 1 ஆல், 2 1 வித்தியாசம். அப்போ யாரோ ஒருத்தவங்களோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கணும், வேறு எதுவும் மாறக்கூடாது. எதுவுமே மாறல, ஜஸ்ட் பொசிஷன் மாறி இருந்தால் தான் அது பேர் என்னது? பொசிஷனல் ஐசோமெரிசம்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நம்ம ஐசோமெரிசம்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ பொசிஷனல் ஐசோமெரிசம் பார்த்தாச்சு. டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு த சேம் ஹோமோலகஸ் series. Same homologous series with the same molecular formula, but carbon skeleton but differ in the position of the substitute or functional group. ஒன்று சப்ஸ்டியூட்டோட பொசிஷன் மாறி இருக்கலாம், அல்லது ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறி இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க மாறி இருப்பாங்க, அது சப்ஸ்டியூட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இது ரொம்ப முக்கியம், கவனமாக இருங்க. இதில் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்டா? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னா என்னது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், CH3 CH2 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 CHO. ஓகேவா? இப்போ அதே இது பாருங்கள், CH3 C double bond O CH2 CH3. எத்தனைப்பா இது? C எத்தனை? 1 2 3 4 5. C5 H 3 3 3 6 6 4 10. C5 H10 O. C5 H10 ஓவா? இங்கே அதே மாதிரி C5 H10 O இருக்கா? கரெக்டா? 5 கார்பனு 3 6 4 10 1. C5 H10 O கரெக்டா? இதுவும் C5 H10 O. ரெண்டுமே C5 H10 O தான். IUPAC நேம் என்ன? கடகடன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் என்ன? ப்ரோப்பனைல். ரைட்டா? ப்ரோப்பனைல். 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 இது பேர் என்னது? ப்ரோப்பனோன். இது கீட்டோன், இது ஆல்டிகைட். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பா? ஒன்று கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப், இன்னொன்று என்னது? ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? கரெக்டு தானே? திஸ் இஸ் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது சாரி ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது கீட்டோன். இது ஆல்டிகைட், இது கீட்டோன். அப்போ இல்லை நீங்கள் செக் பண்ணுறீங்களான்னு பார்த்தேன் நான். அதாவது நீங்களாம் தூங்குறீங்களா இல்லை முடிச்சிருக்கீங்களான்றதுக்காக பார்த்தேன் நான். அஞ்சு தானே இருக்குது, அப்போ பென்ட். ரைட்டா? நீங்கள் தூங்குறீங்களான்னு பார்த்தேன்டா. நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக நான் மாற்றி எழுதினேன். பென்டன், பென்டனேல், பென்டனோன். முழிச்சு தான் இருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி 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 ரைட்டு. முழிச்சு தான் இருக்கீங்க. ஓகே ரைட்டு. தூங்கிடாதீங்க, கவனமாக இருங்க. அப்படி தான் அப்பப்போ உங்களை டெஸ்ட் பண்ணுவேன், அதனால் கவனமாக இருக்கணும். ஓகேவா? பென்டனேல், பென்டனோன். ஓகே ரைட். ஸோ அப்போ இது என்னது? ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். நல்லா பாருங்கள், ஆல்டிகைட் கீட்டோன் மாறி இருக்கு. இது பொசிஷனல் ஐசோமெரிசம் இல்லை, இது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இப்போ பொசிஷனல் ஐசோமெரிசமும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாளிக்கிறேனா? என்னைய பார்த்தா சமாளிக்கிறேன் என்று சொல்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? ரைட். மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டாமெரிசமும் இந்த டாட்டாமெரிசமும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கவனமாக இருங்க. சரியா? கவனிங்க. திஸ் ஐசோமெரிசம் arises, ரைட்? இது கிடையாது. arises due to unequal distribution of carbon atom on the either side of functional group of different alkyl groups attached to the either side of same functional group having same molecular formula. இது சிம்பிளாக நான் ஒன்று சொல்லவா? மெட்டாமெரிசம் அப்படின்னு என்ன தெரியுமா வரும்? பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல. எனக்கு முதல் சொல்லுங்கள், புதுசா பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். பாலிவேலண்ட் நான் என்ன பேர் சொல்கிறேன் பாருங்கள், பாலிவேலண்ட்டு. பாலிவேலண்ட் பேரை பார்த்து உனக்கு எதாவது கண்டுபிடிக்க முடியுதா?
பாலிவேலண்ட். பாலிவேலண்ட் என்னது? பாலிவேலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாலிவேலண்ட் ஃபங்க்ஷன் குரூப் CHO இருக்குல்ல, திஸ் இஸ் அ மோனோவேலண்ட் ஃபங்க்ஷன் குரூப். மோனோவேலண்ட் என்னது? ஒரே ஒருத்தவங்க கூட தான் பாண்ட் ஆக முடியும். கரெக்டாக இல்லையா? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் ஒருத்தவங்களோட மட்டும்தான் பாண்ட் ஆக முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CHO OH ஒருத்தவங்களோட தான் பாண்ட் ஆக முடியும். தி கேன் பாண்ட் வித் ஒன்லி ஒன் பீப்புள். ரைட்டா? ஒரே ஒருத்தவங்க. ரைட்டா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா மோனோவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இதெல்லாம் பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்லாம் யார் தெரியுமா? இப்போ பாருங்கள் ஈத்தர் இருக்குல்ல, ஈத்தர் பாருங்கள் 2 பேரோட ஜாயின் பண்ணுவாங்களா? அடுத்து பாருங்கள் அமைன் நைட்ரஜன் இருக்குல்ல, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 பேரோட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அடுத்து கீட்டோன் இருக்குல்ல, கீட்டோன் இந்த பக்கமும் வேறு ஒருத்தவங்களோட ஜாயின் பண்ணலாமா? அப்போ மோர் தேன் 1. ரைட்டா? மோர் தேன் 1க்கு மேலே. ரைட்டா? 1க்கு மேலே 2 ஆர் மோர் தேன் 2 அப்படி கூட வச்சுக்கலாம். 2 ஆர் மோர் தேன் 2 அல்கைல் குரூப்ஸோட ஃபார்ம் பண்ண அல்கைல் குரூப்ஸோட அட்டாச் ஆகுறாங்க. ரைட்டா? 2 ஆர் மோர் தேன் 2 அல்கைல் குரூப்ஸோட அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா அந்த அல்கைல் குரூப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த அல்கைல் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இஃப் தட் அல்கைல் குரூப் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுனேன் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதுனா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். யூ வில் ஈஸிலி கெட் இட். சரியா? அப்போ CH3 ரைட்டா? CH3 CH3 O C2 CH2 CH2 CH3. இதை நான் இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. I can write this CH3 CH2 O CH2 CH3. இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? இதோட ஓவரால் ஃபார்முலா பாருங்க. கார்பன் எத்தனை இருக்கு? C4. H எத்தனை பாருங்க? இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 6 6 4 10 C4 H10O. இதுக்கு என்னது? அதே C4 H10O. ரெண்டுமே என்னது? C4 H10O. ஆனால் பாருங்க ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப். வேற ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஒன்று தான்ப்பா. 2 பேரோட மாலிகுலர் ஃபார்முலாவும் ஒன்று தான். 2 பேரோட ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஒன்று தான். சரியா? இங்கேயும் ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஈத்தர். இங்கேயும் ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஈத்தர். ஆனால் அவங்க அட்டாச் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் பார்த்தீங்களா? அவங்க அட்டாச் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்பில் நம்பர் ஆஃப் செயினில் நம்பர் ஆஃப் கார்பன்ஸில் வேரியேஷன் இருக்குது. இதுவும் ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப் தான், இதுவும் ஈத்தர் தான். ரெண்டுமே ஈத்தர் தான். இதோட பேர் என்ன? இதோட ஐயோபேக் நேம் என்ன சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐயோபேக் நேம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐயோபேக் நேம் என்னது? இதான லாங் செயின். அப்போ இது வந்து சைட் செயின். அப்போ மீத்தாக்சி ப்ரோப்பேன். இது பேர் என்னது? மீத்தாக்சி ப்ரோப்பேன். கரெக்டா? மீத்தாக்சி ப்ரோப்பேன். மீத்தீட் ப்ரோப் தானே? மீத்தாக்சி ப்ரோப்பேன். அப்போ இதோட பேர் என்னது? ஈத்தாக்சி ஈத்தேன். கரெக்டா? இது பேர் என்னது? ஈத்தாக்சி ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தேன். சரியா? ஓகேவா? ஈத்தாக்சி ஈத்தேன். புரிஞ்சுதா? மீத்தாக்சி ப்ரோப்பேன், ஈத்தாக்சி ஈத்தேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா சேமு, ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேமு. ஆனால் அந்த பாலிவேலண்ட் ஆட்டம் அல்லது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா then it is called as metamers. Then it is called metamer. அப்போ அதுக்கு பேர் என்னது? மெட்டாமர். அதுக்கு பேர் என்னது? மெட்டாமர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரி? then it is called as metamer. ஸோ அப்போ அடுத்து மெட்டாமர் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம டாட்டாமெரிசம்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி குட் ஃபெல்லோ. ரைட்டா? ஏன்னா நம்ம நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவான். until unless you understood the correct form. ரைட்டா? நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸி. இல்லைனா இட் வில் வச்சு செய்யும் உங்களை. ரைட்டா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க உங்களை? நல்லா வச்சு செய்வான். சரியா? ரைட். டாட்டாமெரிசம் டெஃபினிஷன் என்ன சொல்லுது பாருங்கள். டாட்டாமெரிசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, in which single compound exists in two readily interconvertible structure. என்ன வார்த்தை சொன்னாங்க பார்த்தியா? என்ன வார்த்தை சொன்னீங்க?
சரி ஓகே ஓகே, நான் பார்த்தோன்னே நேம் சொல்கிறேன்னா இன்னும் ஒரு மாதம் ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம் அப்போ நீங்களும் பார்த்துட்டு நேம் சொல்லிவிடுவேன் ரைட்டா. குவார்டர்லி எக்ஸாம் அப்போ நீங்களும் என்ன அப்படின்னா பார்த்த உடனே நேம் சொல்லிவிடுவீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ரைட்டா. நம்ம திருப்பி இப்போ இன்னும் ஒரு தடவை நான் ஐயூபேக் நடத்த போகிறேன். மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு அடுத்த வாரத்தில் திருப்பி ஒரு தடவை ஐயூபேக் நடத்த போகிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லோவாலாம் இருக்க மாட்டேன். வி வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் சம்ஸ், புக்கில் இல்லாத நிறைய புது புது சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூ வில் பி வெல் ட்ரைன்ட். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, வெல் ட்ரைன்டு ஃபெல்லோவாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். லேட் கமர்லாம் வெளுக்கணும், அடின்னு அடிக்கணும். லேட் எவ்வளோ லேட்டு? டாட்டாமெரிசம் ரைட்டா. டாட்டாமெரிசம்னா என்னது? டாட்டாமெரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே சேர்மம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த இன்டர்கன்வர்டபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எப்படி நல்லா கவனிங்க. சிங்கிள் காம்பவுண்ட், இட் இஸ் ஒரே ஒரு பொருள் தான், இது ஒரு சேர்மம் தான். திஸ் இஸ் அ சிங்கிள் காம்பவுண்ட், ஒரே ஒரு சேர்மம். டூ ரெடிலி இன்டர்கன்வர்டபிள் ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் டிக் மாறிக்கிட்டே இருக்குமா, கிளிக் 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 இப்படி இருக்க, இப்படி 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 என்ன பண்ணுவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. தட் டிஃபர் மார்க்கெட்லி இன் த relative position of at least one atomic nucleus, generally the hydrogen. என்னடா உளறீங்க? அதாவது இந்த டடக் 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 டடக்குன்னு மாறுதுல, இந்த டடக் 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 டடக்குன்னு மாறுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா லாங் செயினில் அல்லது நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஜென்ரலாக அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய இடம் மாற்றம் காரணமாக ஹைட்ரஜன் ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, டண்டாங் 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 ஆடிக்கிட்டே இருக்குமா. ரைட்டா. இப்போ கவனிங்க. மீண்டும் நான் நடத்திகிட்டே இருப்பேன். கெமிஸ்ட்ரினா இந்த 11th சாப்டர் ஓரளவு நல்லா படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஈஸி தான். 11th சாப்டர் மட்டும் நம்ம கொஞ்சம் படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். சரியா? ஓகே ரைட். கவனிங்க. ரைட்டா. இது பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். இதோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ள கீழே ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு வந்துடுறேன். நடுராத்திரி மாதிரி நாயெல்லாம் குலைச்சிட்டே இருக்கு. பாவம், அந்த நாய் வேறு கத்திக்கிட்டே இருக்கு. எதுக்கு தான் அது கத்துதுன்னு எனக்கும் தெரியல. ஏய், குழப்பறதுக்குன்னு சாதாரண ஃபார்முலா தானடா. இதில் என்னடா இருக்குது? இது ஈஸி தானே, பேசிக் தானே. CH3 CH2 CHO அவ்வளோதானே, வேறு எதுவுமே இல்லையே. சிம்பிளாக தானே இருக்குது. யூஸ்வல் எப்பயும் கொடுக்குறது தானே, அது ஒரு நார்மல் தான். கெமிஸ்ட்ரி சார்கிட்ட வந்து சுவாலஜி படித்தேன், அதனால் கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வரலன்னு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சொல்லுவேன். எவ்வளோ தைரியம் உண்டே உனக்கு, எவ்வளோ தைரியம் உண்டேன்னா நீ చెప్పేస్తాను. இந்த மாதிரி CH3 CH2 ரைட்டா. ஓகே ரைட். இது பேர் என்னது? பேர் என்ன கண்டுபிடிச்சிங்களா? பேர் மீட் ப்ரோப்பனைல் ரைட்டா. இது பேர் என்னது? ப்ரோப்பனைல். நல்லா கவனிங்க. இது ப்ரோப்பனைல் தானே, இதுவும் ப்ரோப்பனைல் தானே. இந்த படத்தை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இந்த படத்தை தான் நீங்கள் கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் ஹைட்ரஜன் இன்டர்கன்வர்டபிள் ஸ்ட்ரக்சர்னா இந்த கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்பன் திடீர்னு கோவப்பட்டுருது. யாரோட கோவப்படுது? ஆக்சிஜனோட. ஆக்சிஜன் என்ன பண்ணுறான்? எலக்ட்ரான். ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? செகண்ட் லெசன் படிக்காதனால கொஞ்சம் புரியாமல் இருக்கும். செகண்ட் லெசன் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கணும். நம்ம படிச்சிடலாம் அதே அடுத்த வாரத்தில். ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன அப்படின்னா, இட் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அதனால் கார்பனோட எலக்ட்ரானை தான் பக்கம் என்ன பண்ணுது, நல்லா பயங்கரமாக பிடிச்சி இழுத்து வச்சுக்குது. அப்போ கார்பனுக்கு கோவம் வருது. இவன் ஒரு ஆள்னு இவன் பிடிச்சி எலக்ட்ரான் இழுத்துட்டே இருக்கான். இந்த கார்பன் என்ன பண்ணுது, இந்த கார்பன் ஹெல்ப் கேட்குது. இது என்ன சொல்லுது, இந்த ஹைட்ரஜனை விரட்டி விட்டுரு, இந்த பாண்டை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த பாண்டு இங்கே வருது.
இந்த பாண்டிங் வந்து இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும், இட் ஹாஸ் டு கோ அவுட். பாவம், ஹைட்ரஜன் தான் எப்பயுமே பாவம். அப்போ வெளியே போகிறப்ப என்ன ஆகும், தான் எலக்ட்ரானையும் பிடிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பாண்டில் என்ன இருக்க போகுதுப்பா, இந்த பாண்டில் இங்கே ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இருக்கும், இங்கே கார்பனோட எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக, இங்கே ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இருக்கும், இங்கே கார்பனோட எலக்ட்ரான் இருக்கும். சரியா, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாண்டில் இந்த எலக்ட்ரானும் சரி இந்த எலக்ட்ரானும் சரி ரெண்டு எலக்ட்ரானையும் பிடுங்கிட்டு ஹைட்ரஜன் வெளியே அனுப்பிட்டாங்க. ஹைட்ரஜன் வெளியே போகிறப்ப எப்படி போகும், இஃப் ஹைட்ரஜன் கோஸ் அவுட் இட் கோ அஸ் H plus ion. ரைட்டா, H plus போகும். ரைட்டா, ரைட், ஓகேவா, ரைட், ஓகே, ரைட் ரைட் ரைட். எனக்கு தெலுங்கு தெரியும்டா, எனக்கு தெலுங்கு மாట్లాடாடும். H ப்ளஸ், ரைட்டா, H வந்து H ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ இவன் போய் என்ன பண்ணுறா, வருத்தப்பட்டுட்டு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாண்ட் இங்கே வருதுன்னு சொன்னேன்ல, இந்த பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கும் பாருங்கள். இது ஒரு பாண்ட் வந்துடுமா, அப்போ இங்கே ஒரு 2 3 4 5 இருக்கும். இவன் கோவப்பட்ட உடனே ஆக்சிஜன் இன்னும் கொஞ்சம் பயங்கர கோவமாயிட்டு, நீ என்ன பேசுறது, நானே உனக்கு பாவம் போன உன்னை என்ன பண்ணியிருக்கேன், உன் எலக்ட்ரானை பாவம் போல் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கேன், நீ ஓவராக பேசுறியா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது, இந்த பாண்டை ரிட்ராக்ட் பண்ணிடுது, பாண்டை எடுத்துருது. அப்போ பாண்டை எடுத்துட்டா என்ன ஆகும், அப்போ ஆக்சிஜன் என்ன ஆக போகுது. இப்போ பாருங்கள், வாட் ஹேப்பன் டு திஸ் ஆக்சிஜன், இந்த ஸ்ட்ரக்சர் என்னவா மாறுது பாருங்கள். இந்த கடைசி இருக்கிறத CH3ன்னு எழுதிக்கிறேன், CH3C. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ஜூம் பண்ண மாதிரி இருக்கா இல்லை ஜூம் பண்ணாத மாதிரி இருக்கா, ஜூம் பண்ண மாதிரி தானே இருக்குது. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த இடத்துல கீழே இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது, இங்கே டபுள் பாண்டில் ஒரு கார்பன் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஆக்சிஜன் தன்னோட ஒரு இதை எடுத்துக்கிச்சு, இந்த ஹைட்ரஜன் பாவம் போல் அது அப்படியே இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் ஒரு H ப்ளஸ் தனியாக இங்கே வெளியே தொங்கிட்டு இருக்குது, வெளியே அந்த H ப்ளஸ் அயான் தனியாக தொங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இது என்ன பண்ணிடுச்சு, பாண்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு, பாண்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரியா, கிளியரா, ரைட். பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு, இந்த ஒரு கார்பன் கோவப்பட்டனாலே எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்கள் பிரச்சனை. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆல்வேஸ் லவ்ஸ் ஹைட்ரஜன், அதே நேரத்தில் அவனை விரட்டி விடுறதுக்கும் ரெடியாக இருக்கும், அதே நேரத்தில் அவனை ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருக்கும். ஹைட்ரஜன் ப்ளஸில் இருக்குது, ஆக்சிஜன் மைனஸில் இருக்குது, தே போத் கெட் அட்டாச்ட். அப்போ என்ன ஆக போகுது, CH3 CH டபுள் பாண்ட் CH OH. ரைட்டா, அப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் இன்டர் கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன ஆகுமா, இந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஹைட்ரஜன் சும்மா இருக்க மாட்டோம், முதல் கார்பன் வேலையை ஆகாட்டினான், இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுமா, வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இல்லை இந்த கார்பன் ஃபஸ்ட்டு இந்த கார்பன் அடுத்து இந்த கார்பன் சொல்லுறேன், போடா, நான் முதல் ஹைட்ரஜனோட இருந்தப்போ 4 சிங்கிள் பாண்டில் இருந்தேன், 4 சிங்கிள் பாண்டாக ஆல்கேனாக இருந்தேன், ஆல்கேன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள், நீ என்னன்னா என்னை கொண்டு வந்து ஆல்கீனை மாற்றி வச்சிருக்க போ அப்படின்னு என்ன பண்ணுது, திரும்ப எலக்ட்ரானை வெளியே எடுத்துருது. இதை வெளியே எடுத்தோடனே ஹைட்ரஜன் எப்படா கார்பனோட சேருவோன்னு இருக்கும், டக்குன்னு என்ன பண்ணுறது, திரும்ப சுற்றி கார்பன் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கார்பனோட நிலைமை என்ன, ஆக்சிஜன் கிட்ட கையேந்தி தான் ஆகணும், திருப்பி என்ன பண்ணும், இந்த டபுள் பாண்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் கட 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 கடன்னு என்னது மாறிக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்க போது, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டாட்டாமெரிசம். ஒரு ஹைட்ரஜன் மட்டும் மாறுறதுனால நடக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது, நம்ம என்ன சொல்ல போகிறோம், இதுதான் we are going to call it as டாட்டாமெரிசம். இதுதான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம டாட்டாமெரிசம். இவ்வளோ டீப் பண்ணி எக்ஸாம் எழுத வேணாம், இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எனக்கு 13th லெசனுக்கு அதுக்கப்புறம் 12thலலாம் இது ரொம்ப தேவை, அதனால் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, இந்த கொஷின் ஆன்சர் இதை மட்டும் எழுதினா போதும், இது என்னன்னு உனக்கு புரியணும்ல, என்னென்னு புரியணும் இல்லை, யார் எங்கே போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு உனக்கு தெரியணும்ல, அதனால தான், மித்தப்படி ஒன்றும் இல்லை, அது வந்து தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான். இட் இஸ் அன் ஐசோமர் இன் விச் single compound exists in two readily interconvertible structure that differ in the relative position of at least one atomic nucleus. அதாவது லாங் செயினில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்டம் அதோட பொசிஷனை மாற்றிக்கிறது. ஜென்ரலாக அது எப்பயுமே யார், ஹைட்ரஜனாக தான் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் பையன் தான் எப்பயுமே இந்த வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அடுத்து ரிங் செயின் ஐசோமெரிசம். ரிங் செயின் ஐசோமெரிசம்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரிங்கு செயின் பேர்லேயே இருக்குது, ரிங்கும் செயினும் மாறி மாறி விளையாட போகுது.
ring chain isomerism. அப்போ என்னது CH3 CH2 CH3 ரைட்டா. இது என்னது செயின் ஐசோமெரிசம். இதோட பேர் என்னதுப்பா செயின் ஐசோமெரிசம். இதோட ஐயூபேக் நேம் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஐயூபேக் நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுற்றிட்டே இருப்பாங்க அவங்க. அதான் இப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் ஒன்று தானே, உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, அந்த மாதிரி என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்று தான். இவங்க 2 பேரும் ஒன்று தான். ரைட்டா, இவங்க 2 பேரும் ஒன்று தான். பாருங்கள், இதில் எத்தனை கார்பன் இருக்குது, இதில் எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது சொல்லுங்கள் டக்குன்னு. பேரை சொன்னீங்களாடா? பேரை டைப் பண்ணவே இல்லை. இதோட பேர் என்ன? 3 கார்பன் இருக்குது. மீத் ஈத் ப்ரோப். அப்போ ப்ரோபேன். இது பேர் என்னது? கெமிஸ்ட்ரி கைட்லாம் வாங்காத, புக்கிலே படி. ஒரு சில கொஷினுக்கு நான் PDF கிளாஸில் நடத்துகிறேன்ல, அதை எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோ. கைட்லாம் வாங்காத பெருசாக. நான் எல்லா புக் பார்க்க நான் நடத்துவேன்ல, அதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு கைடு தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் கேப்டன் அப்படின்னா வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுறா கைடு வாங்கிக்கோங்க, அப்போ தான் பெருசாக இருக்கும். அதான் படிக்கும். புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கும். சைக்ளோப்ரோபேன் ரைட்டா. இது ப்ரோப்பேன், இது சைக்ளோப்ரோபேன். இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது, 8 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா, தப்பாக போட்டிருக்கீங்க. என்னடான்னு யோசிச்சேன் நான். இப்படி வராதே அப்படின்னு நினச்சதே தப்பு தான். இது பேர் என்னன்னு சொல்லுங்கள் சரியா. C3H6, இங்கேயும் C3H6 இருக்குது ரைட்டா, இதுலேயும் C3H6 இருக்குது. இது பேர் என்னது? ப்ரோப்-1ஈன் ரைட்டா, ப்ரோப்-1ஈன் சரியா. ப்ரோப்-1ஈன் 3ஈன் இல்லை, 1ஈன் போடணும், 1ஈன் ப்ரோப்-1ஈன். ஸோ இதில் பாருங்கள் 3 கார்பன் 6 ஹைட்ரஜன். இதில் என்னது? அப்போ இது ஒரு கார்பன், அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும். இது ஒரு கார்பன், இங்கே 2 ஹைட்ரஜன். இது ஒரு கார்பன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஹியர் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி சேம். 2 ஹைட்ரஜன் இருக்கா? இவங்களோட ஒவ்வொரு பொசிஷன்லேயும் 2 ஹைட்ரஜன் இருக்காங்க. தே ஆல் ஹாவ் 2 ஹைட்ரஜன்ஸ். ஸோ அப்போ இட் இஸ் சைக்ளோப்ரோபைன். ப்ரோப்-1ஈன் சைக்ளோப்ரோபைன் சரியா. ப்ரோப்-1ஈன் சைக்ளோப்ரோபைன். இந்த கொஷின் வந்து சாப்டர் 11ல் இருக்குது. சாப்டர் 11th சாப்டர் சரியா. ரிங் செயின் ஐசோமரிசம். இப்போ பாருங்க, ஒரு செயின் ஐசோமரிசமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ ரிங் ஐசோமராக மாற்றிருக்கேன் ரைட்டா. வளைய அமைப்பாக மாற்றிருக்கேன். செயின் அதாவது நீல வாட்டில் இருக்கிறது ரைட்டா, அதாவது வளைய சங்கிலி மாற்றம் ரைட்டா. சங்கிலியை வளையமாக மாற்றிருக்கோம். சங்கிலியாக இருக்கக்கூடியது சங்கிலி தொடர வளையமாக மாற்றிருக்கோம் சரியா. சங்கிலியை வளையமாக மாற்றிருக்கோம். ஓகே, சூப்பர் ரைட். ஸோ we will end it here. next என்ன பண்ணலாம்? நாளைக்கு காலையில் 6 AM, tomorrow morning 6 AMலேருந்து 10 AM வரைக்கும் we are having class ரைட்டா. 6 AMலேருந்து 10 AM வரைக்கும் 4 hours. மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டரோட புக் பேக் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் புக் பேக். இதை படிக்கிறதுக்கே டைம் ஆனாலும் ஆகிடும். ஏன்னா நிறைய செகண்ட் சாப்டர்லாம் புரிய வைக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால் நாளைக்கு காலையில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன். பை பாய், see you my dear warriors. டாடா.